எப்பயும் போல் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் லென்த்தாக ஸ்லீவ் வச்சு கொஞ்சம் பப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். அதே போல் நெக்கும் பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக் வைக்க போகிறோம். இதுக்கு ஒட்டு வருது, கொஞ்சம் ஒட்டு கொடுக்கணும். இப்போது இந்த தையலேருந்து 1/4 இன்ச் மேலே கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு துணி விட்டுருக்கேன். 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லென்த் வச்சுக்கலாம், 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு. இப்போ நார்மல் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதுலேருந்து ஒரு 2 இன்ச் வச்சு லேசான ஒரு பஃப் கொடுத்துக்கலாம். பஃப் நம்ம துணி விடும்போது நம்ம அளவு பார்த்துக்கணும், சுற்றளவு வருமானு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது.